நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த மக்களே, தொழாமல் இருப்பது பெரும் பாவம், விபச்சாரம் செய்வது பெரும் பாவம், மதுபானம் அருந்துவது பெரும் பாவம், வட்டி எடுப்பது பெரும் பாவம். இந்த பாவங்களில் ஈடுபட்டு கொண்டே இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்களே. மாடாமாடி வீடு கட்டுகிறார்கள், வாகனத்துக்கு மேல் வாகனம் வாங்குகிறார்கள், எங்கட கண்ணுக்கு முன்னால் அழகான முறையிலே நடமாடி கொண்டு தானே இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்ற ஒரு கேள்வி விடத்தே இருக்கிறது. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே அழகான முறையிலே இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறான். சகோதரர்களே, فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا. அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய நியமத்துகளை புறக்கணித்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பாவத்திலும் அநியாயத்திலும் அட்டூழியத்திலும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்துடைய வாயல்களை எல்லாம் நாங்கள் திறந்து கொடுப்போம் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க இந்த உலகத்தில். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அல்லாஹ் கொடுத்ததை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுற வரைக்கும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். எல்லா வாயிலையும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அந்த ஆயத்தை எப்படி தெரியுமா அல்லாஹ் முடிக்கிறான்? فَأَخَذْنَاهُمْ بَعْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ. இவங்க ஃபுல் என்ஜாயா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க போக்குள்ள திடீரென்று நாங்கள் அவங்கள பிடிப்போம். அந்த நேரத்தில் அவங்க தடமாறுவாங்க, அந்த நேரத்தில் அவங்க தடமாறுவாங்க. அல்லாட்ட அவகாசம் கேட்பாங்க, யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் தான், யா அல்லாஹ் நான் சதக்கா செஞ்சுட்டு வாரேன், நல்ல அமல் செஞ்சுட்டு வாரேன், யா அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து என்ஜாயா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, இவங்க கடைசி நேரத்தில் ஃபஅஹஸ்னாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிசூன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். சகோதரர்களே, எனவே அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி வேணுமா? நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுடன் இருக்க வேணுமா? எங்களுடைய வியாபாரத்திலே அபிவிருத்தி உண்டாக வேணுமா? கண்ணியமானவர்களே, முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு நாங்கள் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே ஈருலகிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே ரப்புல் ஆலமீன்